இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ரொம்பவே எம்மியான மட்டன் பிரைன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டெண்டராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெசிபி. நான் யூஸ்வலாக தக்காளி சேர்த்த மாட்டேன். இன்றைக்கி தக்காளி சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு குட்டி சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதையும் சாட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர். இதில் சால்ட் இருக்குது, அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண முன்னாடி. இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி, லைட்டாக இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ பிரெயினை ஆட் பண்ணி உடனே கிளறி விடாதீங்க, உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு இதுலேயே கொஞ்சமாக நீங்கள் இது மட்டும் சாப்பிட்றோம், ஒருத்தர் 2 பேருக்குனா தான் ஓகேவாக இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிட்டிங்கன்னா எக்கு, அதுக்கப்புறம் பிரெயின், அதாவது பிரெயின் முட்டை பொரியல், மூளை முட்டை பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் பிரெயின் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிப்பாக இந்த பிரெயின் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.